ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றின விஷயங்களை வந்துட்டு எல்லோரும் புட்டு வைக்கிற மாதிரி அவங்க இது பண்ணாங்க, அவங்க அதுக்கு பண்ணாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்கிட்டே வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு விக்ரமும் சாண்ட்ராவும் அவ்வளோ வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே எனக்கு புரியல. இதில் வேறு வந்து என்னை கட்டி பிடிச்சாங்க, அழுதாங்க போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு முன்னாடியில் என்ன பாம்புன்னு சொல்லியிருக்காங்க விஜய் பார்வதி முன்னாடி. அப்போ எதை நம்புறது அப்படின்னு ஒரு பக்கம், வியானா ஒரு பக்கம், என்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாண்ட்ரா பற்றி, ஏன் எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்வதி பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே, ஏண்டி பாருக்கிட்ட நான் எவ்வளவு பழகியிருப்பேன், நான் கூட இருக்கணும்னாலும் இருப்பேன், காலி பண்ணாலும் காலி பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த பக்கம் திவ்யா வந்துட்டு எவ்வளோ மோசமாக வந்து திங்க் பண்ணியிருக்காங்க இவங்க, ஸ்டூப்பிட்டாக. எனக்கும் பிரச்சனைனாக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணதில்லை, நான் பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன். இப்படி பேசியிருக்காங்களே அவங்க, முதுகில் குத்துறதெல்லாம் எவ்வளோ தவறு. நான் ஏதாவது பண்ணியிருப்பேனா? எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க சாண்ட்ரா கிட்ட பார்த்து பழகணும். இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கு என்னமோ இந்த கார் அந்த ஒரு விஷயம் கூட வந்துட்டு, சம்பவம் கூட வந்துட்டு ட்ராமாவும் இருக்கும் கண்டிப்பாக எனக்கு தோணுது. நான் இதை நான் நம்பி வேறு வந்துட்டு விஜய் போகிறது கிளிச்சிட்டேனே, இப்படி நிறைய விஷயங்கள் பேச இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா காமிச்சிருப்பாங்க. அரோரா வந்துட்டு அப்படியே பார்த்துருப்பாங்க. அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, அரோரா இப்போ நாங்கள் சொல்கிறது உனக்கு வந்துட்டு நம்பாத மாதிரி தான் தெரியுது, உன் மூஞ்சை பார்த்தாவே எங்களுக்கு புரியுது, நீ வெளியே போய் பார்ப்ப அப்போ தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க காதில் வாங்கிக்கினாங்க. ஆனால் அப்பயும் வந்துட்டு இல்லை, அவங்க லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை லோன்லினா கூட வந்துட்டு அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருப்பாங்க. இப்போ வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த காண்டாக்ட் நோ காண்டாக்ட்னு சொன்ன விஷயங்களை வந்துட்டு நம்ம அரோரா யாரை சொன்னாங்க அப்படின்னா விக்ரமாக தான் சொன்னாங்க. நான் வந்து அவர்கிட்ட தான் காண்டாக்டில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் அழுவும் போதெல்லாம் வாங்க விக்ரம் சொல்லிட்டு விக்ரம் கிட்ட தான் நான் போய் பேசுவேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து அவரை வந்து காண்டாக்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அரோராவை இவரும் அப்போ சொல்லியிருப்பார், விக்ரமும். இப்போ வெளியில் போயிட்டு விக்ரமை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. விக்ரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சாண்ட்ரா கிட்டேருந்து அப்படின்போது அவர் இப்படி ஷாக்காக பார்க்குறாரு. எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ கேட்கும்போது ஷாக் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிக்குங்க, பார்த்து இருந்துக்குங்க. இதில் இன்னொரு இதுன்னா, நம்ம அந்த கார் டாஸ்கில் தான் நம்ம வந்துட்டு அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், அவங்கள பற்றி நம்ம என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்ததை மைண்டில் வச்சுக்கின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. அவரும் வந்துட்டு மண்டை ஆட்டுறாரு. ஆனால் அந்த அளவுக்கு வந்துட்டு விக்ரம் வந்துட்டு நம்பி விளையாடுவாரா சாண்ட்ரா கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. விக்ரம் சரியான கேமர், சரிங்களா? அது வந்து சான்ஸே இல்லை. பட் இருந்தாலும் அரோராவோட கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் வந்து அரோரா வந்து அங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அவரும் வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆனால் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், ஒரு இது செம்மையாக இருந்தது. என்னென்னா ரெண்டு பேருமே நடிப்பாங்க, ரெண்டு பேரும் அழுவாங்க, ரெண்டு பேரும் கேம் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட ரெண்டு பேரையும் ஒத்தி ஒரு இவங்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சேமாக இருக்கு பாருங்க. அதனால தான் இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. சரி, நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.